ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே கடந்து வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னுடைய குடும்பத்தை தப்புவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், எந்தெந்த காரியத்திலிருந்து உங்களை தப்புவித்து வெளியவே வர முடியாத அளவிற்கு சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கலாம், சிறைச்சாலை போல உங்களை அடைக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் யார் என்னை தப்புவிப்பார்? கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த பிரச்சனையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமான ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நிச்சயமாகவே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தப்புவித்து வெளியே வருவீர்கள். இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவித்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் எப்படி தப்புவிப்பேன், எப்படி தப்புவிப்பேன்னே எனக்கு தெரியலையே, எனக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை அவ்வளவு பெரிது, ஐயோ யாராலும் தப்புவிக்க முடியாது, நான் ஒரு பெரிய முதலையினுடைய வாயில சிக்கினது போல நான் சிக்கிட்டு இருக்கிறேன், நான் சிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை வித்தியாசமானது, யார் நினைச்சாலும் என்னை தப்புவிக்க முடியாது, யார் உதவி செய்தாலும் என்னை கைதூக்கி எடுக்க முடியாது. ஆனால் இன்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த கடனிலிருந்து உங்களை தப்புவிப்பார், இந்த வியாதியிலிருந்து உங்களை தப்புவிப்பார், இந்த பண போராட்டத்திலிருந்து தப்புவிப்பார், இந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் தப்புவிப்பார். இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க தற்கொலை பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதிலிருந்து தப்புவிக்கவே முடியாதுன்னு நினைச்சு நீங்க வேற எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்புவிப்பேன்.